ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று இந்தியா கூட்டணியோட கூட்டம் ரொம்ப நாள் கழிச்சு நடந்தது டெல்லியில். இந்தியா கூட்டணியோட கூட்டணி கட்சிகள் திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆம் ஆத்மியும் கலந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் நடந்த காங்கிரஸ் மற்றும் திமுக இடையான பிளவு பற்றி அங்கே பேசப்பட்டிருக்குது. அதில் காங்கிரஸோட செயல்பாடு எப்படிப்பட்டது அப்படின்னு விமர்சிக்கப்பட்டிருக்குது மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களால். அங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கேரளாலையும் சரி, வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, குறிப்பாக பீகார்லேயும் சரி, காங்கிரஸ் எப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சுருக்குது. கிட்டத்தட்ட பாஜக கிட்டே சமரசமாக இருக்குது. அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக மற்ற கூட்டணி கட்சிகளை அவங்ககிட்டே போட்டி போட்டிருக்குதுன்ற மாதிரிலாம் பயங்கரமான விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த விமர்சனங்கள்லாம் அங்கே வாதிக்கப்பட்டதுனால இந்தியா கூட்டணி பலவீனமாயிட்டு இருக்குது அப்படின்னு பேசப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் இந்த கூட்டத்தை, அதை நடந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த கூட்டம் ரொம்ப முக்கியமான நேரத்தில் கூட்டப்பட்டிருக்கு. 3 மாநிலங்கள், கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, 3 மாநிலங்களில் தேர்தல் முடிந்த பிறகு அதை ஒட்டி இந்த கூட்டம் நடக்கிறதுனால இதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கூட்டத்தில் யார் யார் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய விவாத பொருளாயிட்டு ஒரு வழியாக கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் முக்கியமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காங்கிரஸ்க்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற மீதி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து பாடம் எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உட்கார வச்சு, அதாவது காங்கிரஸ் தலைவர்கள் யாருடைய முகத்திலையும் மகிழ்ச்சியே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாருமே தமிழ்நாட்டில் இருந்து பேசின விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், அதே மாதிரி யூபியிலேருந்து, உத்தரப்பிரதேசிலேருந்து பேசின அகிலேஷ் யாதவ், பீகார்லேருந்து பேசின தேஜஸ்வி யாதவ், எல்லாருமே சிபிஎம்ஐ சேர்ந்த ஜான் பிரிட்டாஸ், எல்லாருமே காங்கிரஸை வச்சு துவச்சி எடுத்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் எல்லாருமே சொல்றது, காங்கிரஸுடைய பெரிய அண்ணன் மனப்பான்மை, இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதுதான் இந்தியாவில் இந்தியா கூட்டணி கட்சிகளையே வீக்கெண்ட் பண்ற மாதிரியான வேலையை காங்கிரஸ் செய்யுது. இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை தாங்கிக்கிட்டு இந்தியா கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய மீதி கட்சிகள் எல்லாம் அந்தந்த மாநிலங்களில் பலமிழக்க செய்துட்டா இந்தியா கூட்டணி எப்படி இருக்கும், எப்படி பாஜகவை எதிர்கொள்ள முடியும் அப்படின்றதுதான் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக விவாதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் காங்கிரஸோடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றத ஒவ்வொரு மாநிலமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அந்தந்த மாநிலத்திலேருந்து போன எல்லா தலைவர்களும் பேசிட்டாங்க. கேரளாவில் பேசும்பொழுது ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, சிபிஎம்முக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்படி ஒரு பெரிய பினராயை கைது செய்யாம வச்சிருக்காங்க, இடி இன்னும் விசாரிக்காம இருக்கு. ஆமா, இடி ரைடு நடத்தாம இருக்குன்னு சொன்னாரு. பினராயி விஜயன் வீட்டில் ரைடு நடந்துருச்சு சமீபத்தில். ஸோ அப்பவே பினராயி விஜயன் கடுமையாக சொன்னாரு, எது நடக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்பார்த்தார்களோ அந்த மாதிரி ரைடு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணாரு. ஸோ அது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. அதாவது உங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒரு அங்கம் சிபிஎம், அந்த கட்சி மேலே நீங்கள் பாஜகவோட தொடர்பில் இருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இப்போ கூட்டணியில் இல்லை, ஆனாலும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே அழைப்பு விடுக்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் கூப்பிடுகிற திமுக பாஜகவோட தொடர்பில் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை மாணிக்கம் தாகூர் மீண்டும் மீண்டும் முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்க பாஜகவோட தொடர்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைத்து நீங்கள் வலுவிழக்க செய்யறீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி எப்படி இருக்கும், எப்படி வலுவா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. அதுல பல பேர் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து போனவர்கள் பேசும்போது அகிலேஷ் யாதவ் முன்வைத்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு பேன் இந்தியா கட்சியா இருக்கலாம் காங்கிரஸ், ஒரு அகில இந்திய கட்சி, ஆனாலும் எல்லா மாநிலங்களுக்கும் நான் தான் தலைமை தாங்குவேன், நான் தான் முக்கியமான ஆளு அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த கட்சி பெருசா இருக்கோ அந்த கட்சிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, அந்த கட்சியினுடைய தலைமையில் அவர்கள் முன்னெடுத்து போகும்போது நீங்க அவரோட சேர்ந்து போங்க, எல்லா ஊர்லயும் போயிட்டு நாங்க எங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்ற கேட்கிற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, அடுத்த தேர்தல் யூபிக்கு வருது. அவர் என்ன சொல்ற, ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால்ல தோத்தாச்சு, தமிழ்நாட்டில் தோத்தாச்சு, இப்ப அடுத்து யூபிக்கு தான் வரப்போறாங்க. யூபியில பிஜேபியை தோற்கடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நீங்க இங்கேயும் உங்க வேலையை எங்களுக்கு அதிக சீட்டு வேணும், அந்த மாதிரி நாங்க தான் முக்கியமான ஆளு, நாங்க தான் பழம்பெரும் கட்சி, பல தேர்தல்களில் வென்ற கட்சி, இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு வந்துட போறாங்க அப்படின்றதுனால தான் இந்த கூட்டத்திலே வச்சு அகிலேஷ் யாதவ் உடைச்சாரு.
அந்தந்த மாநிலங்கள்ல யார் பெரிய கட்சியோ அவங்க பின்னாடி நீங்க வாங்க அப்படின்னா யூபியில் வந்து வேலையை காட்டாதுன்றாப்ல. ஆமா, ஏன்னா அவங்க ஏற்கனவே பீகார் தேர்தலில் வேலையை காமிச்சிருக்காங்க காங்கிரஸ். பீகார் தேர்தல் எவ்வளவு முக்கியமான தேர்தல், எப்படி நடந்துச்சு, இந்தியாவே எதிர்பார்த்த தேர்தல். எஸ்ஐஆர்னு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு பெரிய மக்கள் எழுச்சி பீகார்ல. எல்லா கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு பேரணி போனாங்க, பல லட்சம் மக்கள் திரண்டு வந்தாங்க. ஸோ அப்போ அந்த சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது ஜெயிச்சிருவாங்க அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது அதாவது எங்கெங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு காங்கிரஸ் எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அங்க தோல் மேல ஏறிக்கிறது. சீட்டை வாங்கி தோத்துறாங்க. ஆமா, அப்ப அங்க என்ன கேட்கறாங்க, 75 சீட்டு வேணும் அப்படின்னு போய் கேட்கறாங்க. 75 சீட்டு தர முடியாது, இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட பேச்சுவார்த்தை இழுபறி போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போது மக்களுக்கே வந்து ஒற்றுமை இல்லை, கூட்டணி இல்லை அப்படின்னு. அவரு காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி பீகார்ல வந்து பல நாட்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாரு, ஓட்டு அதிகார யாத்திரைன்னு நினைக்கிறேன், அவர் பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா எலெக்ஷன் வந்துட்டு இருக்குது, அதை பண்ணிட்டவர் தேஜஸ்வி தான் முதல்வர்னு சொல்லி ஒரு 10 நாள் 20 நாள் அவங்க பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா அவங்க ஜெயிக்கிறது நிறைய வாய்ப்பு வந்திருக்கு. ஜெயிச்சு ஆதரவு அவர் பிரச்சாரமே பண்ணல, அதையும் சொல்லல, கூட்டணி பேச்சுவார்த்தையும் இழுபறி. அப்ப அளவுக்கு அதிகமான சீட்டு காங்கிரஸ் கேட்டிருக்காங்க, கேட்டது அதிகம், வாங்கினதும் அதிகம்ன்றாங்க, கிடைச்சதும் அதிகம். ஸோ இப்படி இருக்கும்போது பீகார் தேர்தலில் அதுக்கு பல காரணங்கள், இது முக்கியமான காரணம், அங்கேயும் தோத்தாச்சு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் நாங்கள் தனித்து நிற்க போகிறோம். ஸோ இந்தியா கூட்டணியில் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்காங்க, மம்தா பானர்ஜி நேற்று நடந்த கூட்டத்தில் கூட கலந்துருக்காங்க. ஆனால் அங்கேயும் இதே மாதிரி ஏதாவது ஒரு காரணம், ஒற்றுமையாக இருந்துட்டா பிஜேபி வீழ்த்திட முடியும். வெஸ்ட் பெங்கால் தேர்தல் நடந்த சூழ்நிலை, பீகாரில் நடந்த தேர்தல் கூட எஸ்ஐஆர் அடிப்படையாக வைத்து நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம். ஆனால் வெஸ்ட் பெங்கால் எப்படி நடந்துச்சு, திரிணாமுல் காங்கிரஸை தோற்கடிச்சே ஆகணும், மம்தா பானர்ஜி அந்த அரசியலிருந்தே. கபில் சிபிலே சொன்னாரு, ஒரு ஒற்றை பெண்மணிக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவோட அமைப்பும் வந்து நிக்குது, மம்தா பானர்ஜியை அரசியல இருந்தே அப்புறப்படுத்தணும் அப்படின்றதுதான் பிஜேபிக்கு இருந்த இந்த தேர்தலை பொறுத்தவரை இருந்த ஒரே அஜெண்டா. எவ்வளவு பெருசா வேலை பார்த்தாங்க, இருக்கிற எல்லா மாநில பிஜேபி முதலமைச்சர்களும் அங்க போயிட்டு முகாமிட்டாங்க, எல்லா யூனியன் மினிஸ்டர்ஸும் வெஸ்ட் பெங்கால்ல போய் முகாமிட்டாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு சிஎம், ஒரு யூனியன் மினிஸ்டர். அப்போ எவ்வளவு எம்பிக்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளவு எம்எல்ஏக்கள் பிஜேபி காரங்களாம் வந்திருப்பாங்க. இவ்வளவு ஒரு பெரிய பிஜேபியோட படையவே இறக்கி பிஜேபி வந்து அங்க வேலை பார்த்தாங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு பிஜேபியோடைய யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்கள வந்து மானிட்டரிங் ஆபீசர்ஸ், அவங்க கண்காணிப்பு அலுவலர்கள் அப்படின்னு போட்டு மாநில அலுவலர்கள் எதுலையுமே ஈடுபடக்கூடாது, இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி பாராமிலிட்டரி போர்சஸ் எல்லாத்தையும் இறக்கி இப்படி ஒரு பலவந்தமான சூழ்நிலையில தேர்தல் நடத்தி ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட திரிணாமுல் காங்கிரஸ் 80 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்ற போது அது பெரிய வெற்றி தான். ஆனால் அங்க அந்த வெற்றிக்கு ஏதாவது காங்கிரஸ் உதவி பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது. அங்கேயும் இதே மாதிரி ஈகோ பார்க்கறது, நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற எண்ணம், நான் போய் தனியா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு இதே மாதிரி குறுக்கு சால் ஓட்டுற வேலையை பண்ணாங்க. இதே மாதிரி பேட்டர்ன் இப்போ எங்கெங்கெல்லாம் பிஜேபி வந்து வருதோ அங்க எல்லா இடங்கள்லயும் காங்கிரஸ் வந்து குறுக்கு சால் ஓட்டி பிஜேபி வருவதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலமா தெரியுது. இல்ல இப்ப தமிழ்நாட்டில இருந்து திமுக போல, ஆனா விசிக திருமா அவர்கள் போனாரோ, அவர் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியில வரதை பத்தி இன்னும் முடிவெடுக்கல. தமிழ்நாட்டிலே மதசார்பற்ற கூட்டணியிலிருந்து வெளியே வரதை பத்தி அவர் ஒரு முடிவெடுக்கல. ஆனா டிவிகே கவர்மெண்ட்ல அவங்களோட அமைச்சர் இருக்கிறாரு. அந்த நிலையில திருமாவர்கள் பேசுறது முக்கியமா பார்க்கப்பட்டது. அவர் என்ன குறிப்பா சொன்னாரு? இல்ல, திருமாவளவன் ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸினுடைய ஸ்ட்ராட்டஜி கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இது 3 மாநிலங்கள்லையும் சொந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையே வீக்கெண்ட் பண்றதுக்கான வேலையை தான் காங்கிரஸ் செஞ்சிருக்கு. இந்த மாதிரி நடவடிக்கைகளை காங்கிரஸ் கைவிடணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது 100% உண்மையான குற்றச்சாட்டு. ஆனால் நம்ம இப்போ பேசணும் இல்லையா, ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் பிஜேபிக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குற வேலையை காங்கிரஸ் பண்ணாங்க. அதை வந்து அந்த அந்த கூட்டத்தில் திருமாவளவன் மிக தெளிவாகவே சுட்டி காட்டியிருக்காரு, முகத்துக்கு நேராகவே. இப்போ எல்லா மாநிலங்கள்லையும் வந்து காங்கிரஸ், அதாவது குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் எம்பி, அவர் வந்து திருமாவர்கள் சொன்னதுக்கு அவர் பதில் அளிச்சிருக்காரு. திருமாவர்கள் இப்படி பேசுனது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது, இந்த வச்ச விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி எங்க கட்சியை நாங்க வளர்க்கறது, எங்க அமைப்பை நாங்க பலப்படுத்துறது வந்து இன்னொரு கட்சியை, இந்தியா கூட்டணியில் இருக்க இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்துறதா இருக்கும். இந்த காங்கிரஸ் கட்சி வலுவா இருந்தாதான் இந்தியா கூட்டணி வலுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி வலுவா இருக்கணும், ஆனா எப்படி வலுவா இருக்கணும்னா சொந்த காலில் வலுவா இருக்கணும்.
நீங்க தொண்டர்களை வச்சிருக்கணும், உங்க கட்சியில அமைப்பு இருக்கணும், நீங்க போராட்டங்கள் பண்ணியிருக்கணும், ஒவ்வொரு மாநிலங்களையும் நீங்க உங்க பிரசன்ஸ் இருக்கணும். ஆனால் ஏற்கனவே அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய செல்வாக்கு படைத்த மாநில கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு நாங்க தான் வந்து பிஜேபி எதிர்க்கிறதுக்கு நாங்க ஒரு முக்கியமான முகம், இந்திய அளவில் நாங்க தான் அகில இந்திய பெரிய கட்சி, காங்கிரஸ் இருந்தாதான் அது மதசார்பற்ற கூட்டணி, நாங்க இருந்தாதான் உங்களுக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு கிடைக்கும், சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கும், அந்த மாதிரி எல்லாரையும் த்ரெட்டன் பண்ணி சைக்காலஜிக்கலா அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி எல்லார்ட்டையும் போயிட்டு அதிக டிமாண்ட் சீட்டு கேட்கறது. இப்படி கேட்டு கேட்டு தான் எல்லா மாநிலங்களையும் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பண்ணது ஏதாவது ஒரு வகையில் நல்லதா? நீங்கள் வந்து சீட்டு கேட்குறீங்க, சீட்டு நீண்ட நாள் பேச்சுவார்த்தை இது திமுக கூட இழுபறி நடந்துகிட்டு இருக்கு. இழுபறி நடக்கும்போது நீங்கள் இன்னொரு சேனலை ஓப்பன் பண்ணி இதே பிரவீன் சக்கரவர்த்தி விஜய கூட சந்திச்சு பேசினாரு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இனி விசில் சத்தம் தான் கேட்கணும்ன்றத அவர் வெளிப்படையா சொன்னாரு எலெக்ஷன் முன்னாடியே. ஆமா, அப்படி பண்ணிட்டாரு. அப்படின்னா நீங்க வந்து ஒரு கூட்டத்துக்கு ஒரு கூட்டணிக்கு நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது உங்களுக்கு ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி இப்ப எம்பி ஆக போறாரு, அவரு போயிட்டு விஜயை சந்திச்சு பேசுறாரு அப்படின்னா காங்கிரஸ் வந்து இங்க செஞ்சது இந்தியா கூட்டணி பத்தி பேசுறாங்கல்ல, அதுக்கு வந்து நியாயமா? கூட்டணி தர்மம் அப்படின்ற வார்த்தைக்கு அவங்க அதுக்கு இணங்கி நடந்திருக்காங்களா? சரி, கிடையாது. ஸோ அப்படி நடத்தினது தேர்தலுக்கு முன்னாடியே இந்த வேலையை பார்த்தாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு கவுண்டிங் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே போயிட்டு சேர்ந்துட்டாங்க. டிவிகே கவர்மெண்ட்ல 2 அமைச்சர்கள் வாங்கிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ டிஎம்சி 2029 வரைக்கும் கூட்டணியா இருக்கும். ஆமா, கூட்டணி எந்த அளவுக்குன்னா அடுத்த லோக்கல் பாடி எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன் வரைக்கும் நாங்க கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒப்பந்தம் போட்டுட்டு இந்த கூட்டணி, இந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு திமுக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எந்த வகையில நியாயம்? எப்படி அவங்க வர முடியும் நீங்க இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு? அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு தோல்வி தான் நடந்திருக்கீங்க. நீங்க ஒரு கூட்டணியில இடம்பெற்று இருந்தீங்க, அந்த கூட்டணி இங்க தோல்வி அடைஞ்சிருக்கு, அது மட்டும்தான் காரணம். உடனே நீங்க போயிட்டு இன்னொரு கூட்டணியை மாறிட்டு அமைச்சர் ஆயிட்டீங்க. இல்ல, அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு இதுதான் வாய்ப்பு. திமுக எக்காலத்திலே வந்து அவங்க ஆட்சியில பங்கு வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல, அதை திமுகவே சொல்லிட்டாங்க. நீங்க வந்து எல்லா மாநிலத்திலும் என்ன சொல்றீங்க? யூபியில போயிட்டு நாங்க கட்சி வளர்க்கறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் அகிலேஷ் யாதவுக்கு குடைச்சல் கொடுக்கறது, தேஜஸ்வி யாதவுக்கு பீகார்ல போயிட்டு நாங்க கட்சி வளர்க்கறதுக்கு இதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நீங்க குடைச்சல் கொடுக்குறீங்க. வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜிக்கு நாங்க கட்சி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனை பண்றீங்க. யார் யாரெல்லாம் பாஜகவை அந்தந்த மாநிலத்தில் நிறுத்த முடியுமோ அந்த தலைவர்களுக்கெல்லாம் நீங்க தான் பிரச்சனையா இருக்கீங்க. மகாராஷ்டிராவில் என்ன பண்ணீங்க? சிவசேனா கூட கூட்டணி, அங்கேயும் நீங்க சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? கிடையாது. அங்கேயும் வந்து நாங்கள் செல்வாக்கா இருக்கிற இடத்துலையும் நாங்க தான் நிற்போம், என்சிபி இந்தியா கூட்டணியில் இருக்காங்க, அங்க வந்து நாங்க அங்கதான் நிற்போம், இதெல்லாம் எங்களுக்கு செல்வாக்கான பகுதிகள் அப்படின்னு சொல்ல வேண்டியது. செல்வாக்கு இல்லாத இடத்துலையும் நீங்க சீட்டு கேட்க வேண்டியது. இதெல்லாம் இருக்கும் போது சீட் ஷேரிங் பிரச்சனை ஆகுது. இதெல்லாம் இந்த மாதிரி இழுபறிகள் வரும்போது மக்கள் வந்து இயல்பாவே தொண்டர்கள் மக்கள் எல்லாருக்குமே வந்து பிரச்சனை ஆயிடும் இல்லையா? இது வந்து சரியான கூட்டணி தானா, இயல்பா அமைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரும். எல்லா இடங்கள்லையும் பாஜக ஜெயிப்பதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குற வேலையை வந்து தொடர்ந்து எல்லா மாநிலத்திலும் செய்தது காங்கிரஸ் தான். கூட்டணி கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் வலுவிழந்து வீக்கனாக இன்னைக்கு இருப்பதற்கு காரணம், தோல்வியடைந்து இருப்பதற்கு காரணமும் காங்கிரஸ் தான். ஆனால் இப்படி எல்லா கட்சியும் வீக்கன் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து பலமிழக்க செஞ்சுட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பலமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டம் நடத்தி கேட்கறாங்க. அப்படின்னா அதனாலதான் எல்லா கட்சி தலைவர்களும் உட்கார வச்சுட்டு பாடம் நடத்திட்டாங்க. தேஜஸ்வி யாதவ் இருக்கார் இல்லையா பீகார்ல, அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? பீகார்ல கடந்த மார்ச் மாதம் ராஜ்யசபா தேர்தல் நடந்திருக்கு. 5 இடங்கள் ராஜ்யசபா தேர்தலில் வரும்பொழுது காங்கிரஸோடைய எம்எல்ஏக்கள் கிராஸ் ஓட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதுல என்னன்னா 3 எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பீகார்ல அசம்பிளிக்கே வரல. எலெக்ஷன் ராஜ்யசபா தேர்தல் நடக்கிற அன்னைக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆளே தலைமறைவாயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் தன்னுடைய எம்எல்ஏக்களை வச்சிருக்காங்க. இது எல்லாமே என்டிஏ ஜெயிச்சு எல்லாருமே என்டிஏ ராஜ்யசபா பாஜக சமரசமா தான் அந்த மாநில தலைமை இருக்குதுன்றதா சொல்றாங்க. அப்படி நீங்க எல்லா இடங்களிலும் பிஜேபிக்கு ஹெல்ப் பண்றீங்க. இது என்ன சொல்றாரு? நாங்க முன்னாடியே சொன்னோம், நீங்க உங்க எம்எல்ஏக்களை வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸுக்கு முன்கூட்டியே எச்சரிச்சிருக்கோம், ஆனா நீங்க அதை கண்டுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இங்க பீகார்ல மட்டும் இல்ல, ஹரியானாலையும் கிராஸ் ஓட்டிங் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், ஒடிசாலையும் ராஜ்யசபா தேர்தலில் பண்ணியிருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும்
வெளிவந்திருக்கு. அதுதான் வந்து எல்லா மாநிலத்திலயும் பாஜகவோட ஈஸியா விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்குது. அதனாலதான் நபர்களா இருக்கிறாங்க. முதல்வர்கள் இன்னைக்கு பாஜகவில் இருக்கிற பல பேர் வந்து காங்கிரஸ்ல இருந்து போனவங்க. ஆமா, அதாவது காங்கிரஸ் வந்து எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து பிஜேபியை கொள்கை எதிரியா காட்டுறதுக்கு இது வரைக்கும் தயாரா இல்லை. அவங்க வந்து ஹிந்துத்துவா அப்படின்னா நாங்களும் ஹிந்துத்துவா தான், ஆனால் கொஞ்சம் சாஃப்டா பேசுவோம், அவங்க அளவுக்கு நாங்கள் ஹார்டா பேச மாட்டோம், அந்த நிலைப்பாடை தான் காங்கிரஸ் எடுக்கிறாங்க. எதெல்லாம் வந்து பிஜேபியோட கொள்கையில இருக்கோ அந்த கொள்கையில இருந்து, கோர் ஐடியாலஜில இருந்து நாங்கள் இதுல இருந்து டிஃபர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு எந்த நிலைப்பாடும் கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் RSS பின்னணியிலிருந்து இருக்கக்கூடியவர்கள், அந்த லிங்கில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது உங்களால பிஜேபி எதிர்க்க முடியாது. இப்போ திமுக தமிழ்நாட்டில் சொல்றோம் அப்படின்னா, திமுக வந்து பிஜேபிக்கு அரசியல் எதிரி மட்டும் கிடையாது, பிஜேபிக்கு கொள்கை எதிரி திமுக. அதே மாதிரி சிபிஎம் கொள்கை ரீதியாகவே நாங்கள் வந்து எதிரி பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் காங்கிரஸ்க்கு அது மாதிரி ஹிஸ்டரி இருக்கா அப்படின்னா கிடையாது. அவங்க வந்து ஏற்கனவே பண்ண ரோலை இப்போ பிஜேபி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா அதை விட எஃபெக்டிவா பண்றாங்க. அதனாலதான் வந்து இப்போ காங்கிரஸ் திணறிட்டு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்ன பலமாக்குங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆனா ஒவ்வொரு மாநிலத்திலும் போயிட்டு எல்லா அந்தந்த ரீஜனல் பார்ட்டிஸையும் வீக்கெண்ட் பண்ணி விட்டுற வேண்டியது. அதுதான் இன்னைக்கு இந்தியா இருக்கக்கூடிய பரிதாபமான நிலைக்கு காரணம் காங்கிரஸருடைய அந்த ஆட்டிடியூடு தான். இந்தியா கூட்டணியில வந்து டிவிகேவையும் வந்து கொண்டு வந்து இணைக்கிற முயற்சியில நடக்கிறதா சொல்றாங்க. இங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதிய கூட்டணியை வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து அறிவிச்சாரு. இப்போ இந்தியா கூட்டணிக்கு டிவிகே கொண்டு வர முயற்சி வந்து நடக்குமா? அது எந்த அளவுக்கு சாதக பாதத்தை ஏற்படுத்தும்? முதல்ல இந்தியா கூட்டணியில வந்து திமுக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர்கள் கேட்டாங்க. அப்படி கேட்பதே முதல்ல சரி கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு தேர்தல் தோல்விக்காக நீங்க விட்டுட்டு இன்னொரு கூட்டணி மாறிட்டீங்க, வேற காரணம் கிடையாது, நீங்க போயிட்டீங்க. டிவிக்கு கூட கூட்டணி வச்சுட்டு நீங்க 2 அமைச்சர்கள் பதவி வாங்கிட்டீங்க. ஆனால் திமுகவுக்கு வந்து பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ண ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு, வரலாறு இருக்கு. என்னென்ன பிரச்சனைகள்ல பிஜேபியோட கொள்கைகளை, அது நியூ எஜுகேஷன் பாலிசிலேருந்து டீலிமிட்டேஷன், ஒவ்வொரு பிரச்சனையிலையும் எதிர்த்து போராடி இருக்காங்க, களத்தில் நின்று இருக்காங்க. ஆனால் அது மாதிரியான ஒரு விஷயமாவது டிவிக்கே பண்ணியிருக்காங்களா? போராட்டத்தை விடுங்க, அது வந்து அதிகபட்சம், அதை நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப அதிகபட்சம். ஆனால் குறைந்தபட்சம் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இந்தியா கூட்டணி பேசியிருக்காங்க நேற்று தலைவர்கள், அதுல வந்து காக்ரோச் பார்ட்டி உருவானுச்சு இல்லையா, அதை பத்தியும் பேசியிருக்காங்க. காக்ரோச் பார்ட்டிக்கு இவ்வளவு இளைஞர்கள் சப்போர்ட் பண்றது, லைக் பண்ணியிருக்காங்க இல்லையா, 22 மில்லியன் பேர் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பேர் வர்றது வந்து எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகளின் மீது இளைஞர்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்களா அப்படின்றதும் விவாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் டிவிகே மாதிரி ஒரு கட்சியை நீங்கள் கொண்டு வரீங்க இந்தியா கூட்டணிக்குள்ள அப்படின்னா, டிவிகே பாஜகவோட செயல்பாடை எதை எதிர்த்து பேசியிருக்காங்க? இல்லை, இந்த கூட்டத்திலே அவங்க போட்ட தீர்மானங்கள், இந்தியா கூட்டணி போட்ட தீர்மானங்கள், அந்த இஷ்யூஸை வந்து டிவிகே தொட்டதே கிடையாது. இல்லை ஏங்க, டிவிகே நான் ஒன்றும் வேணாம், டீலிமிட்டேஷன் பிரச்சனை இருக்கு. இப்போ என்ன செய்தி அப்படின்னா, இப்போ வரக்கூடிய புதிய சூழல்கள்லாம் இருக்குல்ல, நிறைய எம்பிக்கள் வந்து ஆம் ஆத்மி எம்பிக்கள் 7 பேர் போயிட்டு பிஜேபியில் சேர்றாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் 20 பேர், லோக்சபா எம்பிக்கள் நாங்கள் தனியாக செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ ஆதரிக்க போகிறோம், பிஜேபி கூட்டணியை ஆதரிக்க போகிறோம்னு, சேர மாட்டோம், பிஜேபியில் சேர மாட்டோம், ஆனால் கூட்டணி ஆதரிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புதிய சூழ்நிலைகளில் வச்சு ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட டீலிமிட்டேஷன் பில் அந்த மசோதாவை வரக்கூடிய கூட்டத்தொடரில் மீண்டும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பிஜேபி தலைவர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இப்போ இதை எதிர்த்து விஜய் பேசுவாரா? ஸோ இல்லைனா இந்த காக்ரோச் பார்ட்டியோட டிமாண்ட் இருக்குல்ல, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதையாவது அவர் பேசுவாரா? இது மாதிரி எதையுமே வந்து காட்டமாக பேசி பிஜேபிக்கு எதிரான ஒரு மெல்லிய குரலை கூட கொடுக்காத விஜய், அவரை நீங்க கூட்டணியில் சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? திமுக மாதிரி ஒரு வலுவான பாஜக எதிர்ப்பு கட்சியை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக இவங்களை ரீப்ளேஸ், ஆமா, அவங்களை எடுத்துட்டு நீங்க இவங்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆனா விஜயே, ஏன்னா அடுத்த 2029 நடக்க போற நாடாளுமன்ற தேர்தல் மோடிக்கான தேர்தல், மோடி இருக்கணுமா வேணாமா அப்படின்னு நடக்க போற தேர்தல். அங்க வந்து நீங்க திமுகவை திட்டிட்டு இருக்க முடியாது. டிவிக்கோட ஒரே லாங்குவேஜ் திமுகவை திட்டுறது தான். அங்கேயும் அதான் சொல்லுவாங்க, திமுக எம்பிக்கள் இன்னும் இருக்கிறதுனால தான் நம்மள ஒன்றிய அரசு கிட்ட பேசி எதுவும் வாங்க முடியல, அவங்க அந்த இடத்த அடைச்சி வச்சுட்டு இருக்காங்க, அதனால தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய முடியலன்னு பேசுவாங்க. அந்த தேர்தல் வந்து என்ன, பிஜேபியோடைய இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு, ஒரு உணவு, இதை எதிர்த்து நடக்கிற தேர்தல். எல்லா தலைவர்களும், இந்தியா கூட்டணி தலைவர்களும் அதை தான் பிரச்சாரம் பண்ண போறாங்க. விஜய் வந்து அதுல என்ன பேச போறாரு? டிவிகே உடைய நிர்வாகிகள் என்ன பேச போறாங்க? ஆதவ் அர்ஜுனா இப்ப சவால் விடுறாருல ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மோடி எதிர்த்து பேசுவாரா
விஜய் பேசுவாரா? பேச மாட்டாங்களே. அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டில் ஒரு வீக்கான ஒரு பார்ட்னரை நீங்க தேடுறீங்க உங்க அலையன்ஸுக்கு அப்படின்றதான அதுக்கு அர்த்தம். வீக்கான பார்ட்னர்ன்றதை தாண்டி பாஜகவுக்கு இலகுவா, பாஜக எதிர்ப்புல வீக்கான பார்ட்னர்னு சொல்றேன். இல்ல பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிற ஒரு பார்ட்னர் அவர், அது வந்து இங்களை சேர்க்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு அலையன்ஸ் வந்து உங்களுக்கு வந்தாலும் அது வந்து 2029 உங்களுக்கு பெரிய பலன் கொடுக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். இப்போ பேசிட்டு இருக்கும்போது நடுவில் டிஎம்சி எம்பிகள் அவங்க வந்து தனித்து இயங்க போறதா சொன்னீங்க. இப்போ நடந்த 3 மாநில தேர்தலில் முக்கியமான கட்சிகள்லாம் துவக்கப்பட்டிருக்கு. ஒன்று திரிணாமுல் காங்கிரஸ், இங்கே திமுக, அங்கே சிபிஎம். அங்கே காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாலுமே கூட இந்த 3 தோல்வியிலேயே முக்கியமான தோல்வியாக வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தான் இருக்குது. அந்த தோல்விக்கு அப்புறம் அந்த கட்சியே இப்போ வந்து இதுக்கப்புறம் நீடிக்குமா அப்படின்ற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலையை வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து எட்டியிருக்குது. அங்கே என்ன நடக்குது அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் கிளப்ல இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அதே நேரத்தில் அதிலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்டர் பூபேந்தர் யாதவ் அவர் தான் வந்து இந்த வெஸ்ட் பெங்காலுக்கான பாஜகவுடைய பொறுப்பாளர். அவருடைய வீட்டில் 20 திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள், ரிபல் எம்பிக்கள் சேர்ந்து கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு வெஸ்ட் பெங்காலுடைய பிஜேபி சிஎம் சுவேந்த அதிகாரி அவரும் கலந்துகிட்டு இருக்காரு, வந்துட்டு போயிருக்காரு அப்படின்ற செய்தியும் வந்திருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ்க்கு 28 எம்பிக்கள் வெஸ்ட் பெங்காலில். அந்த 28ல் 20 பேரை நாங்கள் தனித்து கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நாங்கள் தனியாக செயல்பட போகிறோம், பாஜக கூட்டணியை நாங்கள் ஆதரிக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கக்கோலி கோஸ் தஸ்டிதார் அப்படின்ற ஒரு அம்மா, ஒரு பெண்மணி, அவங்க வந்து கொறடாவாக நியமிச்சிருந்தாங்க. அந்த நியமனத்துலேருந்து நீக்கிட்டாங்க. அந்த அம்மா வந்து அவங்க தான் இப்போ இந்த 20 எம்பிக்கும் தலைவர், என்னை நீக்கினது செல்லாது, நான் தானே தொடர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது அங்கே. அதே மாதிரி மாநிலத்தில், வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் 80 இடங்கள், இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தாண்டி 80 இடங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. அதில் 60 பேர் தனியாக போயிட்டு நாங்கள் தனித்து செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து அரசியலிருந்து தனிமைப்படுத்துகிற வேலையை திரிணாமுல் காங்கிரஸினுடைய தலைவர் மம்தா பானர்ஜியை எப்படி வந்து சிவசேனாவுக்கு பிராக்கெட்டில் வந்து உத்தவ் தாக்கரேன்னு நம்ம போடுறோமோ, என்சிபிக்கு வந்து சரத் பவார்னு போடுறோமோ, அதே மாதிரி டிஎம்சி கட்சியை வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபி உடைக்க போகிறாங்க. உடைச்சி டிஎம்சி கட்சியே எனக்கு மம்தாவுக்கு சொந்தம் கிடையாது அப்படின்ற நிலைமையே. ஏன்னால் வெர்டிக்கல் ஸ்பிளிட்டு, அசம்பிளிலையும் ஸ்பிளிட் ஆகிடுச்சு, பார்லிமெண்ட்லையும் ஸ்பிளிட் ஆகிடுச்சு. அதனால் இனிமேல் திரிணாமுல் காங்கிரஸ் இனிமேல் பிராக்கெட்டில் என்ன போடுவாங்க அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். அந்த அளவுக்கு அந்த கட்சி அங்கே வந்து உருக்குலையாமல் சிதைச்சிட்டு இருக்கு பிஜேபி. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.